பாதாம் பால், ரோஸ் மில்க் அப்படின்ட்டு. அது தேவையில்லை. அதில் வந்து நமக்கு சத்து கிடைக்க போகிறதில்லை. அதில் என்ன பண்ணியிருப்பாங்க, 1 லிட்டர் பால் எடுத்து 10 லிட்டர் தண்ணி கலந்து கலர் அதிகமாக கலந்து கொடுப்பாங்க, சீனியை போட்டு கொடுப்பாங்க. அதில் நமக்கு நல்ல விஷயம் கிடைக்க போகிறதில்லை. வீட்டில் அம்மாவை பசும்பால், எத்தனை பேர் பசும்பால் வாங்குவீங்க? எவ்வளோ பேர் வீட்டில் பசும்பால், அதாவது வண்டியில் கொண்டாந்து ஊற்றுவாங்க இல்லையா, அதுக்கு பேர் தான் பசும்பால். சைக்கிள்லையோ பைக்லேயோ கொண்டாந்து ஊற்றுறாங்க இல்லையா, பசும்பால். அதுலேருந்து தான் நமக்கு தேவையான முழுமையான சத்து கிடைக்கும். சரியா? பாக்கெட் பாலை முடிஞ்ச மட்டும் அவாய்ட் பண்ணுங்க. சரிதான்? நீங்கள் என்னை கேட்டால் எந்த உணவும் சுத்தமாக அறவே சாப்பிடக்கூடாது, தவிர்க்கணும் கிடையாது. பானிபூரியில் என்ன பண்ணிக்க போகிறாங்க, இந்த தயாரிக்கிற இடம் தான், தயாரித்து எங்கேருந்து தயாரித்து வருதுங்கிறது தான் மெயின். அந்த எந்த எண்ணெயில் போட்டிருக்காங்க அப்படிங்கிறது தான் முக்கியம். பானிபூரி சாப்பிடலாம், அதுவும் நம்ம தயாரித்து சாப்பிட்டோம்னா நல்லா பேக்கிங்கோடு வைப்பாங்க. நான் சொன்னேன், ஒரு லேபிள் பண்ணி எல்லா லேபிளும் கொடுத்து இது என்ன பொருள், இது என்ன தேதி, இதில் என்னென்ன சத்துக்கள் இருக்குது, இது இதில் தயாரிச்சதுன்னு கொடுத்துருப்பாங்க இல்லையா. அந்த மாதிரி உணவுப் பொருள் இருக்குன்னா அதில் வாங்கி தயாரிச்சிருக்காங்கன்னா அந்த உணவுப் பொருள் நம்ம பாதுகாப்பாக தயாரித்ததை மோடி பாதுகாப்பாக வச்சுருக்காங்கன்னா அதை வாங்கி சாப்பிடலாம். சரியா? ரோட்டில் விற்கிற உணவுப் பொருட்கள்லாம் கெட்ட உணவுப் பொருட்கள் சுத்தம் இல்லாதன்னு நான் சொல்லவே மாட்டேன். எவ்வளவோ இம்ப்ரூவ் ஆகியிருக்காங்க அவங்க தான். பெரிய பெரிய ஹோட்டல்களில் பின்னாடி உள்ள போய் கிச்சனில் பார்த்தோம்னா அவங்க வச்சுருக்கிறத விட இவங்க ரோட்டில் வச்சுருக்கவங்க இப்போல்லாம் முதல்ல நீங்கள் எப்படி பார்த்துருப்பீங்க, ஓப்பனாக தானே எல்லாம் வச்சுருப்பாங்க. இப்போ என்ன பண்ணியிருக்காங்க, கண்ணாடி பெட்டி போட்டு அதுக்குள்ள வச்சுருக்காங்க இல்லையா. அவங்க தயாரிக்கிற முறையும் நம்ம பார்க்கணும். பானிபூரி சாப்பிட்டோம்னா அவங்க எப்படி தயாரிக்கிறாங்க, சுத்தமாக கை, அவங்க இருமுறாங்களா தும்புறாங்களா, அவங்க நல்லா ஆரோக்கியமாக இருக்காங்களா, இதெல்லாம் பார்த்து நம்ம வாங்கி சாப்பிடணும் எந்த உணவுப் பொருளாக இருந்தாலும். சரியா? அதில் கலர் அதிகமாக சேர்த்துருக்காங்க மட்டும்தான் நம்ம பார்க்கணும். கலர் சேர்த்துருக்காங்க அதை தாழ்வு. சரியா? பானிபூரி எப்பயாவது வாங்கி சாப்பிடணும்.